உலகத்தில் உள்ள எந்த தந்தைக்கும் நேரக்கூடாத ஒரு துயரம் அன்று இளஞ்சிவப்பு சட்டை இணைந்த நபருக்கு நேர்ந்துவிட்டது. உலகத்தை சுற்றி பார்க்க அழைத்து செல்ல வேண்டிய தனது பாச மகனை இறுதி முத்தத்தில் இதயத்தை கனமாக்கி உடற்கூராய்வு அறைக்குள் அள்ளி கொடுத்தது அந்த கைகள். மகனுக்கு ஊசி போட்டால் கூட தனது நெஞ்சில் ஈட்டி இறங்கியதாய் துடிதுடிக்கும் தந்தைக்கு அந்த பிஞ்சு உடலை ஈவு இரக்கமற்ற ஒரு கத்தி கூறு போடப் போவதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில்தான் இவை அத்தனையும் நடந்து முடிந்தது. 2 வயதிலேயே இறுதி ஊர்வலத்திற்கு தயாரான அந்த பிஞ்சு குழந்தையின் பெயர் சோட்டு என்கிற இசை. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் ஜோதிகா தம்பதியின் ஆசை புதல்வன். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்தான் இந்த தம்பதிக்கு திருமணமாகிறது. வெங்கடேஷ் பெங்களூருவில் பணிபுரிவதால் அங்கேயே குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த 1 மாதமாக சோட்டுவோடு காணாமல் போயிருக்கிறார் ஜோதிகா. மனைவியை காணவில்லை என ஊர் முழுவதும் தேடி அலைந்த வெங்கடேஷ் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எந்த பயனும் இல்லை. மனைவியும் மகனும் காணாமல் போய் 1 மாதம் ஆன நிலையில் சம்பவத்தன்றுதான் போலீசாரிடம் இருந்து இப்படி ஒரு துர்செய்தி வெங்கடேஷின் காதுகளுக்கு வந்திருக்கிறது. காணாமல் போன மகன் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தில் சடலமாக மிதந்திருக்கிறான். பெங்களூருவில் காணாமல் போன மகன் புதுக்கோட்டையில் சடலமானது எப்படி? தாய் ஜோதிகா எங்கே என போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் அந்த கள்ளக்காதல் விவகாரம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஜோதிகா ஒன்றும் காணாமல் போகவில்லை. கள்ளக்காதலனோடு ஓடி வந்திருக்கிறார். ஆம், 23 வயதான ஜோதிகா கடந்த சில காலமாக இன்ஸ்டாவில் மூழ்கி இருக்கிறார். கலர் காஸ்டியூமில் போஸ்ட் போடுவது, முகம் தெரியாத நபர்களுடன் சாட் செய்வது என தனது இன்ஸ்டாவில் பிரபலமாகும் முயற்சியில் இறங்கியுள்ளார். அந்த முயற்சியின் பிரதிபலனாய் ஜோதிகாவின் போஸ்டுகளுக்கு லைக்குகளையும் கமெண்ட்டுகளையும் அள்ளி வீசி ஜோதிகாவின் மனம் கவர்ந்த ஃபாலோவராக வலம் வந்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பகுதியைச் சேர்ந்த பரத். 25 வயதான பரத்தின் கமெண்ட்டுகள் ஜோதிகாவின் மனதில் ஆசையை உண்டு பண்ண இருவரும் பேசி பழகி இருக்கிறார்கள். ஜோதிகாவோ தனக்கு திருமணமாகி குழந்தை இருப்பதை மறைத்து பரத்திடம் அறிமுகமாகி இருக்கிறார். நாளுக்கு நாள் நடந்த சாட்டிங்கில் ஃபாலோவராக வந்த பரத் பாய் ஃப்ரெண்டாக மாறியுள்ளார். அது ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாறியிருக்கிறது. அடிக்கடி பெங்களூருவில் இருவரும் சந்தித்து காதலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி உள்ளனர். ஒரு கட்டத்தில் ஜோதிகாவின் மீது தீவிர காதலில் மூழ்கிய பரத் திருமணம் செய்து கொள்ள அழைத்திருக்கிறார். இதற்கு மறுப்பு தெரிவிக்காத ஜோதிகா உடனே கிளம்பி வந்திருக்கிறார். ஆனால் தனியாக அல்ல, மகன் சோட்டுவுடன். கையிலே குழந்தையுடன் காதலியை கண்ட பரத் சோட்டுவை பற்றி விசாரித்திருக்கிறார். சற்றும் யோசிக்காத ஜோதிகாவோ 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை அக்கா மகன் என வாய்க்கூசாமல் பொய் சொல்லி இருக்கிறார். அக்காவும் மாமனும் இறந்து விட்டதால் சில காலம் நம்முடன் இருக்கட்டும் என்று காதலனை சமாதானம் செய்துள்ளார். அப்போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத பரத் ஜோதிகாவை திருமணம் செய்து ஊருக்கு அழைத்து வந்திருக்கிறார். இருவரும் ஒன்றாக வசித்து வந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சோட்டுவை பரத்தின் தம்பி ஜெயராஜ் விளையாட அழைத்து சென்றுள்ளார். அப்போதுதான் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது. ஒருவேளை குழந்தை தவறி குளத்திற்குள் வீழ்ந்ததா, அல்லது உண்மை தெரிந்ததும் பரத்தும் ஜோதிகாவும் குளத்தில் வீசி கொன்றுவிட்டனரா என்று போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே சோட்டுவின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும்.